மைதா இல்லாம, சுகர் இல்லாம, ஓவன் இல்லாம வீட்லயே செம்ம சூப்பர் அண்ட் சாஃப்ட்டா ஒரு பிரெட் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு நான் மைதாவுக்கு பதிலா ரவை எடுத்துருக்கிறேன். ரவைய நல்லா பொடியா அரைச்சுக்கோங்க. நீங்க சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹனி ஆட் பண்ணிக்க போறேன். நல்லா அரைச்ச ரவை கூட கொஞ்சமா வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர்மென்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் செக் பண்ணுங்க. இதோட ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டு, லைட்டா வாட்டர் மைல்டா வார்மா இருக்க மாதிரி ஊத்திட்டு, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி ஒரு 10, 20 நிமிஷம் விட்டுடுங்க. ஸோ அது நல்லா ஊறிடும். தண்ணி ஓவரா சேர்த்துறாதீங்க. ஜஸ்ட் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா நமக்கு தேவைன்னா கொஞ்சமா ஆயில் போட்டு பெசரிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்தோம்னா, நமக்கு ஒரு மாதிரி நல்ல சாஃப்ட்டா இருக்கும். ஒரு பாத்திரமோ, இல்ல நீங்க ஏதாவது நல்ல பெரிய போர்டோ எடுத்துட்டு, அதில கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாரி நல்லா தேய்ச்சுக்கோங்க. ஒன்ஸ் நமக்கு வந்து எல்லாம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா சப்பாத்தி கட்ட வச்சு நீங்க பிரெட்டுக்கு எப்படி ரோல் பண்ணுவீங்களோ, அது மாரி ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 7 இன்ச் இருக்கக்கூடிய பிரெட் டின் தான் எடுத்துருக்கிறேன். இதில அழகா அப்படி ஈவனா ரோல் பண்ணிட்டு, உள்ள ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இத வச்சுடுங்க. 1 ஹவர் அப்படியே ப்ரூஃபிங் விட்டுட்டீங்கன்னா, இந்த மாரி நல்ல புஃப்னு வந்திருக்கும். குக்கர்ல கீழ ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு அதில வச்சு 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும்.